சொல்லுகிறேன். அவர் எருசலேமுக்கு போன காரியம் என்ன? நாம் வாசிக்க கேட்போமே. மத்தேயு 20:18-19 வாசிக்க கேட்கலாம். இதோ மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிரோடே எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இயேசு அவர்களுக்கு முன்னமே சொல்லுகிறார், ஐயா தான் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர்கள் அவரை அவமானப்படுத்துவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தின் அன்றுவரை காரியமாகத்தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேல நான் சொல்லணும், சுருக்கமா சொல்லணும்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, இன்னும் ஆழமாய் சொல்லணும்னா சிலுவையிலே தான் அறையப்பட்டு ஐயா உயிரோடு எழுப்பப்படுவதற்காகத்தான் அவர் எருசலேமுக்குள்ளே அவர் கடந்து போனார். அப்படியானால் டோட்டல் சரண்டர் to the will of God. Hallelujah. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஐயா இயேசுவின் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஐயா முற்றிலுமாய் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்கு நேராகத்தான் இந்த காலை வேளையிலே நாம் திருப்பப்பட வேண்டும் என்று கட்ட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் இயேசுவை பின்தொடர்கிற ஒரு கூட்டத்திலே காணப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற தேவ நோக்கத்தையும் சித்தத்தையும் முழுமையாக நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அங்கே 2 கூட்டம் காணப்பட்டது. 2 லட்சம் பேர் ஐயா இவர் ரோம சாம்ராஜ்யத்தை நம் கையில மீட்டு கொடுப்பார் என்றும், அந்த 1 லட்சம் பேர் ஐயா இவர் யார் என்று விசாரிக்கிற கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. ஆனா அங்க நிலைமை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அங்க நேராக அந்த பாதை என்ன செய்கிறதுனா வலது பக்கம் திரும்புகிற பொழுது அது பிலாத்துவின் அரண்மனைக்கு, தேசாதிபதி ஆகிய ரோம சாம்ராஜ்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் தேசாதிபதியாக பிலாத்துவின் அரண்மனைக்கு போகிறது. இடது பக்கம் வழி என்பது எருசலேமுடைய தேவாலயத்துக்கு அது கடந்து போகிறது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஐயா இயேசு கிறிஸ்து இந்த பவனி, இந்த வெற்றி பவனியின் மூலமாய் அங்கே பிலாத்துவின் அரண்மனைக்கு போய் அங்கே போய் அந்த சாம்ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளுவார், தன் கையிலே ஐயா அதை அபகரித்துக் கொள்ளுவார் என்று நினைச்சுதான் அவ்வளவு கூட்டமும் அவருக்கு பின்னாக போனது. ஹல்லேலூயா. ஆனா அவர் அங்க வலது பக்கம் திரும்பாமல் அவர் நேரா இடது பக்கம் போனதை கண்டவுடனே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஐயா சொல்றோம் இந்த வழியில தான் ஒரு வெற்றியை அடைய வேண்டும், இந்த வழியில தான் ஐயா சொல்ற தேவ நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி நாம சில யூகித்து செயல்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் தேவன் ஐயா ஸ்தோத்திரம் அவர் என்ன சொல்ற, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஐயா நான் லேகியோன் அளவுக்கு ஐயா ஸ்தோத்திரம் நான் தேவ தூதர்களை நான் கொண்டு வந்திருப்பேன், அவர்கள் எனக்காக யுத்தம் பண்ணி என் ராஜ்யத்தை ஆண்டவர் பெற்றிருப்பார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா. அவர் பிலாத்தின் அரண்மனையிலே போய் அவர்களை மேற்கொள்ள வரவில்லை, மாறாக சிலுவையிலே போய் சிலுவையிலே அறையப்பட்டு ஐயா சிலுவையிலே வெற்றி சிறக்கும்படியாக, சிலுவையிலே நமக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படியாக ஐயா சொல்ற அவர் எருசலேமின் வழியை தெரிந்து கொண்டார். ஐயா ஆலயத்துக்குள்ளே நேராக கடந்து போனார். ஹல்லேலூயா. அதனால என்னாச்சுன்னா இவங்க நினைச்சது நடக்கல, அந்த கூட்டம் சிதறி போனது. அல்லேலூயா. இன்றைக்கு ஐயா சொல்றோம் நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னன்னா, எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை தான் நம்ம அநேகமா நினைச்சு ஐயா இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த மனநிலைமையோடு இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா.
ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. ஆனா நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தான் அதிகமாய் பின்தொடர்ந்து இன்னைக்கு அது நமக்கு கிடைக்கலன்னு மாத்திரத்துல இன்னைக்கு நாமும் அந்த கூட்டத்தை போல ஐயா அவரை பின்பற்றுகிறதை நிறுத்திவிட்டு இன்னைக்கு சிதறடிக்கிற ஒரு கோணத்திலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அங்க பாருங்க ஐயா, அவருக்கு தெரியும் தான் இந்த எருசலேமுக்குள்ளே ஐயா நான் நுழைகிற ஒரு காரியம் என்பது ஐயா பிலாத்துவின் அரண்மனையிலே அல்ல. ஐயா நான் ஆலயத்துக்குள்ளே போய் கொல்கதா கபாலா ஸ்தலம் என்கிற கொல்கதாவுக்குள்ளே போய் சிலுவையிலே மரண பரியந்தம் என்னை தாழ்த்தி நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தான் நான் கடந்து போகிறேன் என்று அறிந்தவராய் ஐயா முழுவதுமாய் தன்னை தேவ சித்தம் செய்ய அவை ஒப்புக்கொடுக்கும்படியாய் எருசலேமுக்குள்ளே கடந்து போனார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம். அதான் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமிக்கு முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு மகிமையாக அறிக்கை பண்ணும்படிக்கு தந்தரினார். அங்க பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது ஐயா அவர் தேவனுடைய தற்சரூபம் தான். ஆனால் எப்படி வந்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் ஐயா சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் எருசலேமுக்குள்ளே போகிற அந்த காரியத்தை வைத்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவர் போன நோக்கம் ஐயா சொல்ற தன்னை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தேவ நோக்கம் பரிபூரணமாய் தன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக ஒப்பு கொடுப்பதற்காக அவர் கடந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ சித்தம் என்பது எல்லா நேரத்திலையும் ஐயா நமக்கு பிடித்தமான காரியம் அல்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். சில நேரங்கள்ல சில பாடுகளின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது தேவ சித்தமாய் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, பாடுகளே வரக்கூடாது, பிரச்சனைகளே வரக்கூடாது, கடினமான இந்த காரியங்களை ஐயா சூத்திரம் நம்ம இப்படிதான் பாருங்க. இயேசுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா நீங்க போனோம், நீ அவமானப்படுத்துவ, நீ பரிகசிக்கப்படுவ ஐயா சூத்திரம், ஆனாலும் கூட நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டியதா இருக்கும் என்று சொல்லி முன்னறிந்தவராய் தன்னை அப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு முழு அர்ப்பணிப்பு அவருக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு உங்களால பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பாடுகளை சகிக்க முடிகிறதா? ஐயா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அது தேவ சித்தமா நாம் கேட்க மாட்டேங்கிறோம். அந்த இடத்துல இருந்து வெளியே வரத்தான் நம்ம முயற்சி பண்ணுகிறோம். அல்லேலூயா. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், ஒரு குஷ்டரோகி சொல்றான், உனக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்குங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இந்த குஷ்டரோகி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உமக்கு சித்தமா இருந்தா என்னை சுத்தமாக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, ரெண்டு கையுடையவனாய் எரி நரகத்துல போவதை பார்க்கலாம், ரெண்டு கண்ணுடையனாய் நீ நரகத்துல போவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் ஊனனாய் பரலோகத்திலே பிரவேசிப்பது நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அதுல முக்கியத்துவம் என்னன்னா, ஐயா நம்ம எவ்வளவு தூரம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீ பாருங்க, இயேசு
ஐயா தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க. யோவான் 8:29 வாசித்து பாருங்கள். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். எப்ப அவரால் சொல்ல முடியும்னா, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கிறபடியினால். ஹல்லேலூயா. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா சோதரம் பெரிய மாடமாளகை, பெரிய ஐயா சோதர சபை இருக்கலாம். ஆனா தேவன் இல்லாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது வெறுமையே. ஹல்லேலூயா. ஆனா ஒரு சிலுவையின் பாதையா இருக்கலாம், பாடுகளின் பாதையா இருக்கலாம், கடினமான பாதையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா அவன் பிரியமானவைகளை செய்கிறபடினாலே ஐயா அவனை நான் தனியே இருக்க விடவில்லை. ஐயா அவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கு நேராக, அந்த எருசலேமின் வாழ்க்கைக்கு நேராக ஐயா நாம் தெரிந்து கொண்டு நாம் கடந்து போவோமே. ஆனால் இன்னைக்கு அதற்கு தேவை என்ன என்பதால் என்னன்னா, ஒரு அடிமையின் வாழ்க்கை, அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையா கேள்வி கேட்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் கூட சம்பளம் வாங்குறவன் சம்பளம் வாங்கி இந்த வேலையை தான் செய்வான் இருக்குது. ஆனா ஒரு அடிமைக்கு அப்படி கிடையாது. என்ன சொன்னாலும் எஜமான் என்ன சொல்றானோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் அடிமை வாழ்க்கை. தன்னைத்தான் பெருமையாக்கினார். அவளுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க, எல்லாமே இருந்துச்சு. பிதாவின் தற்சொரூபம். பரலோகத்திலே பிதாவுக்கு செல்ல பிள்ளை அவர் மடியிலே வாசம் பண்ணினவர். ஆனா பிதா சொன்ன உடனே தன்னை வெறுமையாக்கி. நம்ம இருப்போமா? நம்மளை காட்ட ஒரு பெரிய இடத்துக்கு போச்சுன்னா அது பெரிய சாட்சியா சொல்லுவோம். ஆனா ஐயா சொல்றோம், மோசே ஆண்டவர் அரண்மனை விட்டு வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்தி ஐயா சொல்ற அடிமைத்தன ஜனங்கள் மத்தியில அனுப்புறாருங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. ஐயா நான் வாழ்ந்த இடம் இப்படிப்பட்ட இடம், ஆனா பெருமையாக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள்ல நம்மை வெறுமையாக்கி தேவ சித்தத்தை செய்ய வேண்டியதா இருக்கும். எனக்குள்ள சுய சொல்லக்கூடாது. நான் எந்த குடும்பம் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்ல வந்தவன் தெரியுமா, அது எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு என்ன தெரியுமா, நான் அவங்களோட கூட போவனா, அவங்க கூட பழகுவனா, அப்படி இருப்பேன். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்த ஆண்டவரே, நீங்க என்ன அனுப்பினாலும் நான் போகிற ஆண்டவரே. ஐயா எவ்வளவு பாடுகளை என் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறதா எனக்கு பிரியம் என்று சொல்லி, ஒருவேளை ஐயா எத்தனை 3.5 வருஷங்கள் தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் பிரிந்து போகலாம். ஹல்லேலூயா. அப்படிதான் போனாங்க. கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் சொன்னவங்களா பிரிந்து போனாலும் கூட சில நேரங்கள்ல ஐயா சொல்ற தேவ சித்தத்தை நான் தனியே செய்ய நேரிட்டாலும், ஹல்லேலூயா. ஐயா நான் சொன்ன ஒரு அடி கூட பிசகாதபடி ஐயா தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது. அவர் பாருங்க, சிலுவையை சுமந்து கொண்டு ஐயா கொல்கதா மலைக்கு நேராக போகிறார். தூக்க முடியல. ஐயா சோதரம் அவருக்கு குடிக்க அவரும் நம்மை போல ஐயா சொல்ற ஒரு மனுஷனா இந்த உலகத்துக்குள்ளே வந்தா எல்லா அவமானங்களும் நிந்தைகளும் பரிகாசங்களும் அவரும் சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஐயா சொல்ற அந்த நேரத்தில் சிலுவையிலே கீழே வைக்காதபடி உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் ஐயா சொல்ற விழுகிற வரைக்கும் ஐயா அதை சுமந்து கொண்டு போவாரே. ஆனால் நான் சொல்லுகிறேன் ஐயா, நீ அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடத்தான் கர்த்தர் இந்த இடத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாடுகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு அதே ஆண்டவரே ஐயா பரியாசம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, பிரச்சனையா இருக்குது ஐயா. நிறுத்தம் அப்படி அல்ல. நீ தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Quitting is not the solution. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் சொல்லிட்டான் நான் போறேன்னா அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இல்லை, அவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனால அதை விட்டு விலகவே முடியாது.
நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு ஆள் எத்தனை பேர் விலகி போனாலும் அவங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை ஐயா தேவன் ஒருவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஐயா தன்னை சுற்றியுள்ள எல்லா ஜனமும் போனாலும் என் ஆண்டவர் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து சிலுவையில வெற்றி சிறந்தது போல நீயும் நானும் ஐயா சோதரம் ஐயா அந்த சிலுவையின் பாதை விட்டு விலகி ஓடுவதற்கு இல்ல பின்வாங்கி செல்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அந்த கொல்கத்தா வரைக்கும் கடந்து போவதற்கு ஐயா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட டோட்டல் சரண்டரை யாருக்குள்ள பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இயேசுவுக்குள்ள பார்க்க முடியும். மூன்று காரியங்களை பார்த்தேன். மூன்று தனித்தனி காரியங்களை பார்த்தேன். அவங்களுக்குள்ள இந்த அர்ப்பணிப்பை தான் அதிகமாக நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது நான் பார்த்த காரியம் என்னவென்றால் அந்த மார்த்தாள் மரியாள் பெத்தானியா வீட்டிலே இருந்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. வாசிக்கலாம். யோவான் 12 3வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மரியாள் தைலத்தை ராத்தல் கொண்டு வந்து பூசி துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். ஹல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணுகிற அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு ஒரு பாவியான ஸ்திரீ ஐயா ஒரு ராத்தல் ஐயா வெளியேற பெற்ற நல்லதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க சொன்னார் பாருங்க. ஐயா சோதர இந்த சுவிசேஷம் எங்கெங்கோ அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்த நற்கிரியைகளும் சொல்லப்படும். அந்த ஸ்திரீயை ஆண்டவர் மெச்சிக் கொள்கிறார். ஆனா யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றான்னா பக்கத்துல இருந்துட்டு இத தருத்திரர்களுக்கு கொடுத்துக்கலாமே, இத போய் வேஸ்ட் பண்ணணுமா? ஆனா ஆண்டவர் அந்த ஸ்திரீயை சொன்னார், இவள் செய்த நற்கிரியை என்று சொல்லி இது அடக்கம் பண்ணுகிற அந்த நாளுக்காக முன்னடையாளமாக இது செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த நற்கிரியை சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் அறிவிக்கப்படும் என்று அவருடைய அர்ப்பணிப்பை குறித்து தேவன் சொல்லத்தக்கதாக. யார் தெரியுமா? யூதர்கள் அல்ல, பிரதான ஆசாரியன் அல்ல, ஒரு பாவியான ஒரு ஸ்திரீயின் காரியங்களை குறித்து ஆண்டவர் அர்ப்பணிப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதுல என்ன அர்ப்பணிப்பு? 5வது வசனம் வாசித்து பாருங்கள். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றால் யூதாஸ் காரியோத்து அங்கே சொல்லுகிற பொழுது அந்த பணம் என்பது எவ்வளவு வருகிறதா? அந்த பரிமள தைலத்தினுடைய விலை எவ்வளவு? 300 பணம். யூதர்களுடைய அந்த சம்பளம் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்க மத்தேயு 20:9 வாசிங்க. மத்தேயு 20:9. அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வந்து ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அப்படியானால் யூதர்களுக்கு ஒரு நாள் கூலி வேலை என்பது ஒரு பணம். அப்ப யூதாஸ் காரியோத்து அந்த விலையேற பெற்ற அந்த நலதம் என்கிற அந்த தைலத்தினுடைய விலைய எவ்வளவு எஸ்டிமேட் பண்றானா 300 ராத்தல், 300 பணம். அப்படின்னா
அவள் எத்தனை நாள் சம்பாதித்தது? சும்மா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துல 300 நாள் அவள் வேலைக்கு போயிருந்தாதான் அந்த 300 பணத்தை அவள் சம்பாதித்திருக்க முடியும். அல்லேலூயா. அவள் கொண்டு இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். அதைத்தான் சொல்ல வர்றேன், அந்த அர்ப்பணிப்பை சொல்ல வர்றேன். அவள் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்னடையாளமாக அவள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், ஐயா சோதரம், ஒரு நற்கிரியை தான் கர்த்தர் இங்கே பெரிதாக பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐயா சோதரம், யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான். ஐயா 300 பணம். யூதருடைய காலண்டர் படி எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 355 நாட்கள். நமக்கு எவ்வளவு நாட்கள்னா 365. ஜூஸ் காலண்டர் படி 355. அது 52 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல போக மாட்டாங்க வேலைக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 303 நாட்கள்ல அப்ப 300 நாட்கள் வேலைக்கு போய் அதை சேமித்து கர்த்தருக்காக வைத்திருந்தாள். அவர் அடக்கம் பண்ணுகிற நாளுக்காக, ஐயா முன்னடையாளமாக செய்வதற்காக அவள் வைத்திருந்தாள். அப்படின்னா ஒரு திட்டம் பண்ணாம, ஒரு காரியத்தை மனதில் நியமிக்காம சேமிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த நாளுக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் சில காரியங்களை மனதில் நியமித்து செய்கிறாள் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபையே நான் சொல்லுகிறேன், நம்மிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் சில நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சில நற்கிரியை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகளை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாசித்து பாருங்கள் 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமுமாய் அல்ல, மனதில் நியமித்தபடியே. நேற்று கூட ஜெபிக்கிற நேரம் இந்த வசனத்தை யூஸ் பண்ணாங்க. மனதில் நியமித்தபடியே. நியமிக்கிறது என்னன்னா, முதல்ல திட்டம் பண்றது. அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க மனதுல என்ன காரியத்தை நியமிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். தசமபாக காணிக்கை என்பது அது ஸ்கூலுக்கு போறாங்க பாருங்க, அந்த அவங்க சின்ன லெவல்ல இருக்கிறவங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதவங்க, இப்பதான் ஆரம்பிக்கிறவங்க பண்றதா மினிமம் தசம பாகம் காணிக்கை கொடுப்பது என்பது அப்படிப்பட்ட காரியமே ஆபிரகாம் நாட்களிலே தசமமாக இருந்துச்சு. அது நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆபிரகாம் நாட்கள்ல எபிரேயர்ல போட்டிருக்குது, லேவி கோத்திரம் ஐயா ஆபிரகாமுடைய ஐயா மடியிலே இருந்தால் ஆபிரகாமின் மூலமாய் அவர்களும் தசமமாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி எபிரேயர்ல போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு மினிமம் ஒரு காரியம் என்பது தசமபாகம். நான் தசமபாகம் கொடுத்துட்டேன்றது இல்ல, நீ மனதை என்ன நியமித்து வைத்திருக்கிறாய். அதுதான் ரொம்ப முக்கியம். லோபத்தனமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உன்னுடைய காரியமானது லோபத்தனமாய் கொடுக்கிறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா ரொம்ப மீனா செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு கடனாளி அல்ல. அவர் கையில இருந்து நம்ம வாங்குறோம். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னை கணம் பண்ணுகிறவரை நானும் கணம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் யாரும் வெறுமையா விட மாட்டாரு. ஒருத்தர் இப்படி சேலஞ்ச் பண்ணாரு, நீங்க நியமிச்சு பாருங்க ஒரு காரியத்தை. ஐயா சொல்ற பிபிஎஸ் வருது இல்ல, ஒரு வருஷத்துல நீங்க முதல்ல தொடங்கின உடனே என்னால இதெல்லாம் தர முடியும்னு சொல்லிட்டு முதல்ல மனசுல நியமிச்சு, அவர் சொன்னாரு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நியமிக்கிறத எழுதுங்க. முதல்ல என்ன செய்யணுமா? எழுத வேண்டும். எழுதி அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குறீங்களா காணிக்கைகள், ஒவ்வொரு காணிக்கைகளை கவுண்ட் பண்ணுங்க.
நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வருவாரு, அவருக்கு ஒரு காணிக்கை கொடுப்பீங்க. அதுல எழுதுங்க, இந்த மாசம் இவர் வந்தாரு, இவருக்கு கொடுத்தேன். ரெண்டாவது, இந்த வாரம் நான் இவ்வளவு காணிக்க போட்டேன், என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கையில காணிக்க போடுறதுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் எழுதுங்க. அது போக நான் இவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்தேன், அதை எழுதுங்க. நீங்க பிபிஎஸ்க்கு இவ்வளவு கொடுத்தேன். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறத நீங்க எழுதி வைங்க. நீங்க எவ்வளவு நியமிச்சு இந்த வருஷத்துல கொடுப்பேன் நியமிச்சிருக்கீங்களோ அத ஐயா நீங்க நினைக்கிற நாட்களுக்குள்ளேயே கொடுக்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இத எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, சபை நற்கிரியைகளை செய்ய பழக்குவிக்கப்பட வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். எதுக்கு உயிர்ப்பித்தார்னா, நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நாம் காணப்பட வேண்டும். எடுத்து வாசித்து பாருங்கள், ஏசாயா 65வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அதுல ரசம் காணப்படுகிற பொழுது அதை அழிக்க மாட்டார் தேவன். அப்படின்னா அதிலிருந்து ஒரு கனி வெளிப்படுகிற போது, அதிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படுகிற பொழுது அதை தேவன் அழிக்க மாட்டார். யோவான் 15ல சொல்லி இருக்கிறாரு. ஐயா 2வது வசனம் வாசித்து பாருங்க. யோவான் 15:2. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறேன் என்றால், ஐயா சொல்ல, நம்மளே பாருங்க, ஒரு இடத்துல ஒரு பெரிய செடி நிலத்தையும் வேஸ்ட் பண்ணுது, ஒண்ணுமே கனி கொடுக்கல, அப்படி என்ன செய்வோம்? அடுத்த நிமிஷம் வெட்டி போடும். அல்லேலூயா. ஆண்டவராகத்தான் சொல்றார். ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை என்ன செய்யறாரா? இன்னும் சுத்தம் பண்ணி அதை இன்னும் பியூரிஃபை பண்றாரு. இப்ப இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஒரு பாவியான ஸ்திரீக்குள்ள ஒரு உணர்வு இருக்கிறது. அவளை ஒரு 300 ராத்தலை 300 நாள் பணத்தை ஐயா முன்னாடி அவர் நியமித்து அதை சேமித்து ஐயா தேவனுடைய பாதத்தில் ஊற்றுகிறார். தேவன் அதை வெற்றி கொள்ளுகிறார். ஆனா இன்னைக்கு நாம் நியமித்து இருக்கிறோமா? அதற்கு நம்ம சேமித்து இருக்கிறோமா? அதற்கு நம்ம கொடுத்து இருக்கிறோமா? அந்த காலத்துல மிஷனரிகள் எப்படி அனுப்பப்பட்டாங்க? ஏதோ ஒரு சபை அதற்காக முயன்று அதற்காக உழைத்து அவர்களை அனுப்பினது. அதற்குரிய பலனை தான் சபைகள் அனுபவித்தது. ஆனா இன்றைக்கு எந்த விதத்திலும் ஐயா சொல்றோம், பிரயோஜனம் இல்லாதபடி நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களா? அந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரு உணர்வு இருக்குமா? ஐயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்குள்ளேயும் ஐயா மனதில் நியமிக்கத்தக்கதான ஒரு கிருபைகளை தேவன் கொடுத்து நற்கிரி தருகிற பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றட்டும். எங்க சபை, பழைய சபையில சுமதியில் ஒரு சிஸ்டர் தான். அவங்க குடும்பம் பெரிய ஒரு பார்ஷான குடும்பம்லாம் கிடையாது. ஆனா எங்க பழைய சபையில் நல்ல பண வசதி உள்ளவங்க இருப்பாங்க. அந்த சிஸ்டர் கொஞ்சம் ஏழையான சிஸ்டர். இன்னும் நல்லா சொல்ல போனா ஹஸ்பண்ட் குடிகாரர். கீழ்கட்டளை பகுதியில் நண்பங்களம் என்கிற ஒரு ஏரி பக்கத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனா எங்க பாஸ்டர் எப்பெல்லாம் ஒரு தரிசனத்தை பத்தி சொல்றாரோ, ஒரு ஊழியத்தை பத்தி சொல்றாரோ, ரொம்ப கவனமா கேட்பாங்க. ஆனா நான் நல்லா பார்த்திருக்கேன், அவங்க கொடுக்கிறதுல இவங்க இவ்வளவு உற்சாகமா கொடுக்கிறதுக்கு அந்த கொரோனா டைம்லாம் அவங்க பையன் பால் போடுவான், பேப்பர் விற்பான். அதுல வர்ற பணத்தை அவங்க கொண்டு டியூஷன் எடுக்கும்.
அந்த டியூஷன்ல இருந்த வருமானத்தை எடுத்து கொண்டு போய் மிஷனரியை சப்போர்ட் பண்றது, ஆலயம் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் அவங்க கொடுத்து பழகின ஒரு காரியத்தை நான் பார்த்திருக்கேன். நானே யோசிப்பேன், அவ்வளவு எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னு யோசிப்பேன். இன்னும் என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்கிட்ட கலெக்ட் பண்ணி, மற்றவங்கிட்ட சொல்லி சொல்லி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய மகளை வந்து அவங்க திருமணத்துக்கு நான் போனேன். மேடவாக்கம் பகுதியில் தான் ஒரு இதுல நடந்துச்சு. அந்த பிள்ளை படிச்சு ஒரு இன்ஜினியரிங் முடிக்க தேவன் கிருபை செய்தார். அவளை கஷ்ட காலத்திலையும் ஏரியில குடிசை பக்கத்துல தான் இருப்பாங்க அவங்க. அந்த பிள்ளை இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை வாங்கி ஒரு வீடு வாங்கி இன்னைக்கு தனக்குன்னு திருமணத்துக்குன்னு ஜுவல்ஸை சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையா கர்த்தர் கல்யாணத்தை முடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அவங்க அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டவங்களை தேவன் கைவிடல. ஹல்லேலூயா. நம்ம சேர்த்து சேர்த்து வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கிறோம், நல்லா பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு பதில் ஆண்டவர் எழுதி வச்சு இதனால் என்னை சோதித்து பாருங்கள், நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா கடைசியில் எங்க போய் கொடுக்கிறோம் பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. மொத்தமா போய் ஏதோ ஒரு இடத்துல ஐயா சோதரன் பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல கொண்டு போய் விதைச்சிட்டு தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம எனக்கும் நான் பிரயோஜனம் இல்லாம ஐயா ஒரு வாழ்க்கை வாழுகிறதை காட்டிலும் இருக்கிற வரைக்கும் தன் ஜீவனையே பணயமாக தேவன் கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லையா? ஹல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீகள் இடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லத்தக்கதாக தன்னிடத்தில் இருந்த வெளியேற பெற்ற நலனத்தை கொண்டு போய் ஐயா சொல்ற ஆண்டவர் அந்த அறை முழுவதும் வாசனை வரத்தக்கதாக ஐயா தேவனுக்கு கொடுக்கவில்லையா? மூன்றாவது காரியம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஐயா ஒரு பெரிய அர்ப்பணிப்போடு ஐயா காணப்பட்ட அடுத்த ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், வாசிக்கலாம். மத்தேயு 21:2-3. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே கழுதையையும் அதனோடே குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். சொன்னால் சொல்லுங்கள், அனுப்பி விடுவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்று சொல்லி ஐயா சொல்ற அங்கே எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே போங்கள், அங்கே அந்த சந்திலே ஐயா கழுதை குட்டியையும் ஐயா கட்டி இருக்க காண்பீர்கள். நீங்க போய் அந்த ஆண்டவன்கிட்ட கேளுங்க, அவன் நிச்சயமாக அனுப்பி விடுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடுமானால் நான் சொல்லுகிறேன், ஐயா நீங்க தேவ சித்தத்தை செய்ய நீங்க முற்படுகிற பொழுது, தேவ நோக்கத்தை தேவ பாரத்தை செய்ய முற்படுகிற பொழுது ஐயா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஐயா சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம போய் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சீசன்ல போய் சொல்றாரு பாருங்க, நீ போய் கேளுப்பா, முதல்ல இங்கேயே உட்கார்ந்துட்டு ஐயா சொல்ற நின்றுகிட்டு இருக்காரு, நீ போ. எனக்கு இந்த பிபிஎஸ் அப்பா அப்படிதான் ஆண்டவர், வாய்க்கால்களை முதல்ல வெட்டு, தண்ணியை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற முயற்சிகளை செய்கிற பொழுது அப்பாரு ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஐயா சொன்ன அவங்க எல்லாம் தரமாட்டாங்க பிரதர், அப்படி கிடையாதுயா. நீ ஜெபத்தோட நீ போய்ப்பா. ஐயா சொன்ன ஐயா கடினமான அன்னைக்கு நான் வாச பட்சிக்கிற இடத்துல இருந்து பச்சனத்தை கட்ட புறப்பட்டு வர பண்ணுவான். அல்லேலூயா. அவன் பட்சிக்கிறவனா இருப்பான், அவன் பலவானா இருப்பான், அவனெல்லாம் அசைக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போகிற பொழுது ஐயா சொல்றோம், இது ஆண்டவருக்கு இது தேவை என்று சொல்லுகிற பொழுது தேவன் அதை கொடுத்து ஐயா சொன்ன காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நடத்துகிற பொழுது, அந்த உணர்வுகளை கொடுக்கிற பொழுது ஐயா ஸ்தோத்திரம், நம்ம போய் காரியத்தை செய்கிற பொழுது அசையாத இடங்களையும் தேவன் அசைய வைப்பார்.
சில பகுதிகளுக்குள்ள போகவே முடியாது. ஆனா இன்றைக்கு போய் ஊழியம் செய்து இருக்கிறாங்கன்னா அவங்க ஐயா மிஷனரி என்பது ஐயா கிரேவியார்ட் மிஷனரிகளின் கல்லறை என்று பீகார் என்பது மிஷனரிகளின் கல்லறை என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். அப்படின்னா நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாது அது மிஷனரியின் கல்லறை, அங்கெல்லாம் போனா ஐயா யாருமே வெளியே வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி இருந்தது அல்ல. ஒரு அகஸ்டின் ஜெபக்குமாரை தேவன் அனுப்பின பொழுது அந்த இடத்துக்குள்ளே போனார் அல்லவா, அவர் போகிற பொழுது தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரே. ஆனால் ஐயா இதுக்கு முன்னாடி அதனுடைய நிலைமை எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பின்பாக ஐயா சோதரம் தேவன் நமக்கு காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வரலன்னா பரவாயில்லைங்க, கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு நம்மை அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நான் யோசித்து பார்த்ததெல்லாம் என்னன்னா கழுதை தான். அந்த கழுதை ஆண்டவரை சுமந்து கொண்டு எருசலேமுக்குள்ளே கடந்து போனது. மூன்றாவது நான் பார்த்தேன், முதல்ல நான் பார்த்த இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு, தன்னை முடிவு பரியந்தம் அர்ப்பணித்தார். அந்த பாவியான ஸ்திரீயினுடைய அர்ப்பணிப்பை பார்த்தேன். மூன்றாவது அந்த கழுதையினுடைய அர்ப்பணிப்பு. அந்த கழுதை நீங்க இஸ்ரவேலிலே விசேஷித்தமாய் யூதா தேசத்துல ஒரு ராஜாவாக ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அவங்க கழுதையின் மீது ஏற்றிதான் பவனி வர வைப்பார். அல்லேலூயா. ஆகவே கழுதை என்பது நம்ம நாட்டில தான் அது அற்பமா எண்ணுவாங்க. ஆனா அது சிம்பல் ஆஃப் விக்டரி, ஒரு வெற்றியின் ஒரு அடையாளமாக அப்படிப்பட்ட பவனி வருதலை அவர்கள் வைத்திருந்தார்கள். குருத்தோலைகளை ஏந்தி குருத்தோலைகளை சுமந்து அந்த வெற்றியின் அடையாளமாக அவர் பவனியிலே கொண்டு வரப்பட்டார். ஆனால் இங்கே நான் பார்க்கிறது என்னவென்றால் ஐயா சோதரம் ஒரு கழுதை எப்படி ஐயா சோதரம் அந்த எருசலேமுக்குள்ளே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கடந்து போன ஒரு காரியத்தை குறித்துதான் நான் உங்களோடு கூட கடைசியாக நான் பேச விரும்புகிறேன். கழுதையை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். என்னன்னா நீங்க சங்கீதம் 32:9 வாசிங்க. புத்தி இல்லாத குதிரை தான் நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. கோவேறு கழுதைன்னு எழுதப்பட்டு இருக்கிறாங்க. போல இருக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை ரொம்ப அற்பமா பார்க்கிறோம். அது புத்தி இல்லாததுங்க கழுதைன்னு சொல்லிட்டு நம்ம எழுத சொல்லிடலாம். இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு அன்னைக்கு வாசி காமிச்சேன். எரேமியா 2:23 வாசித்து பாருங்கள். எரேமியா 2:23 தாறுமாறாக ஓடுகிற ஒரு காரியம். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாவங்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. அடுத்த வார்த்தை வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை. நீ அப்படிதான் கழுதையை சொல்றாங்க. ஆனா ஏசாயா 1:3 இப்படி சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 1:3 ஏசாயா 1 மாடு தன் எஜமானையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கழுதைக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. புத்தி இல்லாத கழுதை நம்ம சொல்றோம். தாறுமாறாய் ஓடுகிறதுன்னு சொல்றோம். இச்சையின் மதவெறியிலே ஓடுதுன்னு சொல்றோம். அதை ஆவலை தடுத்து நிறுத்துகிறவன் யாருன்னு சொல்றோம். ஆனா அது கூட தண்ணீர் இருக்கிற தான் சுமந்து கொண்டு இருக்கிற ஆண்டவனுக்கு ஐயா சொல்ற அவரை ஏற்றுக் கொள்ளும்படியாக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறது. அவர் சொன்னார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், ஆனால் என் ஜனமோ அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்குள்ளே அந்த அறிவிலேயே நீ சுமந்து சென்று கொண்டிருக்கிற உனக்குள் வசிக்கிற தேவனை குறித்த தேவனுடைய பாரத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கிறதா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அறிவு இருக்கிறதா? ஒரு உணர்வு இருக்கிறதா?
அல்லேலூயா. அடுத்த வசனம், 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஐயோ ஐயோ பாவமுள்ள ஜாதியோ, பாவமுள்ள ஜாதியாய் இருக்கிறானே, அக்கிரமத்தால் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமாய் இருக்கிறானே, பொல்லாதவருடைய சந்ததியாய் இருக்கிறானே, கேடு உண்டாக்குகிற புத்திரனாய் இருக்கிறானே. அல்லே, உணர்வில்லை, அறிவில்லை. நம்ம மனுஷங்களை பேசுறோம், கழுதை ஒரு 5 அறிவுள்ள மிருகம் சொல்றோம், அது கூட தேவனை மகிமைப்படுத்துதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, யோனாவுக்கு தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா என் தீர்க்கதரிசி வருவான், நீ அந்த இடத்துல போய் அவன் கீழே விழுவான், நீ போய் அவனை உன் வயிற்றுக்குள்ள ஏற்றுக்கொண்டு அந்த 3 நாள் நீ சாப்பிடாம ஐயா அவனை உன் வயிற்றுக்குள்ள வைத்துரு அப்படின்னு சொல்லி அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் அதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தது. அல்லேலூயா. பேதுரு வருவான், பேதுரு ஐயா ஒரு வெள்ளிக்காசை அவன் வாயில வச்சு ஐயா அவனுக்கு கொடுக்கும்படியாக அவன் தூண்டில் போடுகிற பொழுது நீ சிக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா பேதுருடைய வலையிலே ராயனுக்கு வேண்டியதை ராயனுக்கு செலுத்தும்படியாக ஒரு வெள்ளிக்காசை தேவன் வைத்து அனுப்பினார். அது போய் அந்த இடத்துல போய் சரியா டெலிவர் பண்ணுங்க. ஒரு காகத்தின் வாயிலே ஐயா சொந்த மாம்சத்தை விரட்டி வச்சு என் தாசனை நீ போஷிக்கும்படியாக ஐயா போய் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் போஷிக்க வேண்டும் என்று ஒரு காகத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். அது போய் அதனுடைய வேலையை அறிவோடு புத்தியோடு செய்தது ஒரு நாள் கூட தவற விடவில்லை. அல்லேலூயா. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணியும் அறியும். அல்லேலூயா. என் ஜனங்களோ அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை முறை நான் பேசி இருக்கிறேன், வாசித்து பாருங்கள். என்னோடு கூட லூக்கா 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19. அவர் எருசலேமுக்குள்ளே நுழைந்த பொழுது வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமீபமாய் வந்தபோது கண்ணீர் விட்டு அழுது, பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்குமே. இப்பொழுதோ மறைவாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அங்கே அழுகிறார். ஹல்லேலூயா. எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். தன் ஜனங்களை, நான் என் ஜனங்களிடத்தில் வந்தேன், ஆனால் ஜனங்கள் என்னை அறியவில்லை என்று சொல்லி, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால், உனக்கு சமாதானம் கொடுக்கும்படியாகத்தான் நான் வானத்திலிருந்து அனுப்பப்பட்டு இறங்கி வந்தேன். ஆனால் ஐயா, அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை அறியவும் இல்லை, என்னை உணரவும் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே என்னன்னா, ஏன் இயேசுவை பின்தொடர்றாங்க? ஐயா, நமக்கு இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை தேவன் அமைச்சு கொடுத்துருவார், இந்த உலகத்துல ஒரு வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுத்துருவார், எனக்காக இந்த பண்ணி. ஆனால் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியவைகள் அல்ல. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பரிதபிக்கிறார். சமாதானத்துக்கு அழுத்தவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார். இந்த ஜனங்களுக்கு இனி இப்படி நடக்க போகுது. இனி இவர்கள் ஐயா, இவங்க நம்பிக்கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் இடிக்கப்பட்டு போக போகிறது. சத்துரு இவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி ஐயா சொல்ற பிரச்சனைகளை கொண்டு வர போகிறார் என்று முன்னறிந்தவராய் இந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். அது மாத்திரமல்ல, வாசித்து பாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். முடிக்க போகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளையும்
தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மண்டமாக நான் எத்தனை தரைமோ உன்னை பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. ஒட்டத அனுப்புறாரு, கேட்பாரு. ஏதோ வார்த்தைகளை சொல்லிட்டு போனான்னு நினைக்காதீங்க. நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவனே. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டான். எருசலேமை பார்த்து சொன்னாரு, ஐயா சொல்லாமலாம் தேவன் ஒரு காரியத்தை அழிவை கொண்டு வரவே மாட்டான். நம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். சபையே, நியாய தீர்ப்பு சபையிலிருந்து தொடங்குகிற காலமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் வந்து ஐயா சொல்லி எவ்வளவு சொன்னாலும் கல்லறிகிறவனே. எரேமியா போய் சொன்னாங்க. என்ன சொன்னாரு? 70 வருஷம் சிறையிருப்பு. 4 பேர் சொன்னா 70 வருஷம்லாம் சிறையிருப்பு கிடையாதுங்க, இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான், ஜனங்களை மனவடிவாக்க பண்றான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எரேமியா சொன்னது நடந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கல்லறிகிறவளே உன்னிடத்தில் அனுப்பப்படுகிறார், உன்னிடத்தில் அனுப்பப்படுகிறார். சபையை உன்னிடத்தில் கண்ட தீர்க்கதரிசிகளை அனுப்பாமல் அவர் காரியங்களை செய்யவே மாட்டார். அவர் மறைக்காதவர். அல்லேலூயா. தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக நான் எத்தனையோ தர மனதாயிருந்தேன். உனக்குள்ளே உடங்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லே, நம்ம பிஸி, நம்ம பிஸி. அல்லேலூயா. பின்னாடி வந்துகிறேன். அடுத்த வருஷம் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்னத்தை சேகரித்து வச்சிருக்க? பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்க. ஆத்துமாக்களை குறித்து கணக்கு கேட்பார், தாளந்துகளை குறித்து கணக்கு கேட்பார். அல்லேலூயா. என்ன செஞ்சேன்னு கேட்பார். அது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 38 39 வாசிங்க. அதே மத்தேயு. இதோ வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எதுவரைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் இது முதல் காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அல்லேலூயா, பாழாக்கி விடுவார். அது ஆலயமானாலும் சரி, அது வீடானாலும் சரி, ஐயா சொல்றான், அது வேலை ஸ்தலமானாலும் சரி, ஐயா சொல்றான், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லுகிற வரைக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒரு கழுதை அறிகிறது, கழுதை தன் எஜமானை அறிகிறது. நல்லா பாருங்க, பிள்ளையாம் தவறான வழியில போறான், ஆனா கழுத பாக்குது. எதிராகி குருவின பட்டயம் உடையவராய் தேவதூதன் நிற்கிறது. நம்ம கழுதன்னு சொல்றோம். அல்லேலூயா. சில கழுதைகள் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கழுதையா பார்த்துட்டு இருப்போம், ஆனா அவங்க கண்களை திறந்து பேசிட்டு இருப்பாங்க. இது பாட்டு கழுதை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. சிலரை அற்பமா எண்ணப்படுகிறவர்கள் கண்களை திறந்து தேவன் காண்பிப்பார். அவனை போக சொல்லாத, அவனை போக சொல்லாத. ஐயா, எதிராக உருவின பட்டயத்தை உடைய தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு அழிவு வரப்போகிறது என்று சொல்லி, ஐயா, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற மனதாயிருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுவார். அற்பமாய் எண்ணிராத, அற்பமாய் எண்ணிராத. ஹல்லேலூயா. கடைசியாய் ஐயா ரோமர் 2வது அதிகாரத்தோடு கூட ஐயா சுந்தரம், ஐயா அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க, அது சொல்லிட்டே தேவன் இரக்கம் உள்ளவராகும். ஐயா தேவன் ஐயா பொறுமை உள்ளவராகும். ஐயா சுந்தரம் நிறைய காரியங்களை சொல்லலாம். கடைசியாய் சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 4வது வசனம் ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அசட்டை பண்ணாத. அவர் தயவுள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர்,
அதனாலதான் இவ்வளவு நாள் உன்னோடு கூட பொறுமையாய், நீ இவ்வளவு பெரிய துரோகியாய் இருந்தாலும், இவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும், ஐயா சொல்றேன், நீ இவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் உன்னோடு கூட பேச பேச நீ செவி கொடாமல் போனாலும், ஐயா தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறாரே. தேவ தயவு, அதவனை நீடிய சாந்தம், அவருடைய பொறுமை. அசட்ட பண்ணிடாத, அசட்ட பண்ணிடாத. ஹல்லேலூயா. யாரும் பார்க்கல நினைக்காத. தேவ சத்தம் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்களை மூடி தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு டோட்டல் சரண்டர் எனக்குள்ள வேணும். எருசலேமுக்குள்ளே போனது சிங்காசனத்தை பிடிப்பதல்ல, சிலுவையிலே தன்னை அர்ப்பணிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் நீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், எல்லாம் தேவனால தர முடியும். நான் உன்னை சிலுவையில் அர்ப்பணிக்க ஒப்புக்கொடு. தேவ சித்தத்தை முழுமையாய் செய்ய ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நின்று கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். அர்ப்பணிப்போடு இந்த அடுத்த 7 நாட்கள் நமக்கு ஒரு புனித வாரம். சாங்டிபிகேஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நாட்கள். ஒரு சடங்காச்சாரியமாய் நம்ம செய்யல. நம்மை ஹல்லேலூயா, நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்த்து, நம்மை ஹல்லேலூயா உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருவதாக, இடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக என்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். எங்கு போகிறீர் என் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் என் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, பார சிலுவையோ என் பார சிலுவையோ, சொல்லுங்க, பார சிலுவையோ என் பார சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், எங்கு போகிறீர் எங்கே சுதீவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததால் உன் சிரசில் முன்மொழி நான் சூட்டினேன் ஐயா என்று சொல்லி, என் தீய சிந்தனைக்காக உங்களுடைய சிரசில் நீங்க அடிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என் பாவங்களுக்காக ஆண்டவர் நீங்க சுமந்திருக்கிறீர்கள் சொல்லி அவருடைய அன்பை உணர்ந்து இந்த நாளிலும் கூட முழுவதுமாக என்னை தாழ்த்தி, தீய சிந்தனை நான் நினைத்ததால், சொல்லுங்க, முள்மூடி நான் சூட்டினேன், சொல்லுங்க, தீய சிந்தனை நான் நினைத்ததால்
பாலம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறீர்களா இயேசு தேவனே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததால் கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே என்று சொல்லி நீ உணர்ந்து பேசுங்க. என் வாயிலிருந்து புறப்பட்ட கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், மற்றவர்களை பழி தீர்த்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கசப்பு கலந்த காடியை நமக்கு குடிக்க கொடுத்திருக்கிறாண்டவரே. இந்நிமித்தமாகத்தான் நீர் அந்த பாடுகளை சுமந்தீராண்டவரே. நீ ஒரு செய்கிறக்கு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நீ முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயானால் ஹalleluya. இன்றைக்கு கத்த கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளில் சேர்த்துக் கொள்ள வண்ணமாக உன்னை மறுபடியும் கூட்டி சேர்க்க அவர் மனதாய் இருக்கிற கத்த அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேன். சொல்லுங்க அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேன். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு சுதேவனே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. அன்றைக்கு ஆதாமை பார்த்து கேட்டார், எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு என்னை பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறாயோ? இல்லாவிட்டா ஏன் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? உன்னால ஏன் தேவ சமூகத்துக்குள்ளே வர முடியலனா? ஐயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு, ஏதோ ஒரு பாவ உணர்வு. ஹalleluya. தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்புரவாகி இந்த கடைசி வாரமாவது ஹalleluya ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்கு நடந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதாமே எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? ஒரு கூட்டம் தேவனை அறியாத கூட்டம், ஒரு கூட்டம் உலகத்தின் நன்மைகளுக்காகவே தேவனை பின்பற்றி வருகிற கூட்டம். அதன் மத்தியிலே தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு சிலுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுக்க காத்திருக்கிற, மரண பரியந்தம் அர்ப்பணித்திருக்கிற இயேசுநாதர் மத்தியிலே நீ என்ன செய்து கொண்டது? ஒரு ஆழமான அர்ப்பணிப்புகளே மற்றவர்கள் ஓடுவது போல ஓடினார்கள். இந்த உலகத்தை பிரியப்படுத்த ஓடினார்கள். இன்னைக்கு தேவனுக்காக வைராக்கியம் காண்பி. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட